உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சம் இல்லையே, அச்சம் அச்சம் இல்லையே, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சம் இல்லையே, அச்சம் அச்சம் என்பதில்லையே என்று பாரதியார் சொன்ன பாடல். அதற்கு ஒரு முக்கிய நிகழ்வையும் நான் சொல்லப் போகிறேன். அன்று நல்ல மழை. எனது இளைய மகள் பள்ளிக்கூடத்திற்காக செல்கிறாள். லூர்து ஸ்கூல் நடந்து தான் போக வேண்டும். அப்பொழுது அந்த நேரத்தில் மழை இல்லை. ஆனால் ஒரு இடி விழுந்தது, பெரிய இடி விழுந்தது. அதிலிருந்து ஒரு மின்னல் வந்தது. அந்த மின்னல் வந்த பொழுது அருகாமையில் இருந்த அந்த பாக்ஸு, எலக்ட்ரிக் பாக்ஸ் எரிந்து விட்டது. அதில் இருந்த தீப்பொறிகள் என்னுடைய மகளின் தலையில் இடியும் விழுந்தது, இந்த நெருப்பு துகள்களும் விழுந்தது. அதனால் பொசுங்கி விட்டது. அதையெல்லாம் கண்ணாகவே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் எதிரிலேயே இப்படி பார்ப்பதை பார்த்த உடனே ஓடிப்போய், என்னம்மா ஆச்சு உனக்கு என்று பார்த்தால் தலையெல்லாம் முடியெல்லாம் பொசுங்கி விட்டது. சரி சரி, நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு நிகழ்வு. உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதிலும் அச்சம் இல்லையே, அச்சம் என்பதில்லையே என்று நாம் விட்டுவிட முடியாது. அச்சம் உண்டு. ஏனென்றால் இப்போ வானத்தில் இருந்து இடி மின்னல் வந்தால் மரத்தின் கீழே இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். பயப்பட வேண்டும், அச்சம் வேண்டும். பாரதியார் அப்படி சொல்லிவிட்டார். ஆனால் அப்படி நம்மால் இருக்க முடியாது. வாழ்க்கையிலேயே அச்சப்பட்டுத்தான் வேண்டும். அந்த எந்த அச்சம் என்ன, எதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமோ அதற்கு பயந்தால் போதும். இதுபோல மின்னல், மழை, பெரு வெள்ளம், தீப்பொறி, அதாவது காட்டு தீ, பூகம்பம், இது போன்ற விஷயங்களை நம் அருகாமையில் நடந்தால் நாம் அச்சப்படத்தான் ஆக வேண்டும். ஆதலினால் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை என்று சொல்ல முடியாது. அதுதான் எனது கருத்து. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களோ மறுப்பீர்களோ அல்ல. ஆனால் நிச்சயமாக அது அச்சப்பட்டுத்தான் வேண்டும். அச்சம் என்பது பயம்தான், மனதில் இருக்கக்கூடிய பயம்தான். அது போன்ற பயம், தண்ணீரை பார்த்து பயம், நெருப்பை பார்த்து பயம், கூட்டத்தை பார்த்து பயம், அந்த பயத்தை எல்லாம் நாம் விலக்கி போய்விடலாம். ஆனால் இது போன்ற இயற்கை பேரிடர்களை நாம் அசட்டை செய்ய முடியாது. அச்சப்பட்டுத்தான் ஆக வேண்டும். முன்னெடுத்து நாம் அதை நாம் பாதிக்காமல் இருக்க பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் அச்சம் நமக்கு வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும். இயற்கை பேரிடர் என்று வரும்பொழுது அது என்னை மட்டுமல்ல, உங்களை மட்டுமல்ல, எல்லோரையும் அது பாதிக்கும். அதனால் நாம் அச்சமிட்டு போக வேண்டுதாம். அச்சம் நமக்கு வேண்டும். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும். தற்பொழுது ஒரு திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் நடைபெறப் போகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த KKR பார்க், அதை நோக்கித்தான் நான் செல்கிறேன். அதில் எனது முதல் பேச்சு இதுவாக இருக்கும். இதைத் தொடர்ந்து மறுபடியும் பேசுவேன் என்று சொல்லி இந்த பதிவை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன்.